ரயில் தண்டவாளம் எத்தனாயிரம் கிலோமீட்டர் போனாலும் ரெண்டுமே பக்கத்தில் போய்கிட்டே தான் இருக்கும். அது சரியான முறையில் இருந்தால் மட்டும்தான் அது மேலே ரயில் சிறப்பான முறையில் பயணம் செய்ய முடியும். ஏன்னா ரெண்டு தண்டவாளம் இல்லாட்டினா ரயில் சிறப்பாக போய் சேர வேண்டிய இடம் சேராது. அது மாதிரி தான் ஒரு மாநில அரசும் மத்திய அரசும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை தான் இன்று நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் புதுச்சேரியிலையும் தமிழகத்திலையும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். புதுச்சேரியில் மத்திய அரசோட மாநில அரசு இணக்கமான முறையில் இருக்கிறனால என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி தமிழகத்தில் இருக்கிற மாநில அரசு நம்ம மத்திய அரசோட இணக்கமாக இல்லைனாலும் அதுக்கு நம்ம எவ்வளோ நிதிகள் கொடுத்துருக்கோம், எவ்வளோ திட்டங்களை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. கூடவே நிறைய மத்திய அரசு திட்டத்தை முழுமையாக தமிழக அரசு செயல்படுத்தலை. இதனால் சாமானிய மக்கள் பயனடைய முடியலை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காரு. இதை தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஏற்கனவே 5 லட்ச ரூபா மருத்துவ காப்பீடு அப்படின்னு மத்திய அரசு கொண்டு வந்துச்சு. இது அவங்க கலைஞர் காப்பீடு அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கடுத்து குலத்தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆனால் அதை நிறுத்திட்டு இவங்க ஒரு வேறு பேரை வச்சு கொண்டு வந்துட்டாங்க. எப்படி இருந்தாலும் நம்ம மத்திய அரசு தமிழகத்துக்குள்ளே வந்துடக்கூடாது. அவங்களுடைய செயல் திட்டங்கள் மத்திய அரசு நலத்திட்டங்கள் முழுமையாக உள்ளே வந்துடக்கூடாதுங்கிற தெளிவாக தான் இந்த 5 வருஷமாக திமுக அரசு செயல்பட்டு இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி தான் நம்ம இந்த 5 வருஷத்தில் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட இந்த 4.25 வருஷத்தில் 5 லட்சம் கோடி வரைக்கும் மத்திய அரசு இது வரைக்கும் நம்ம தமிழகத்துக்கு நிதி கொடுத்துருக்குறாங்க. அதை தாண்டி தமிழக அரசு 5 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் கடன் வாங்கியிருக்கு. இது எல்லாமே எந்த அளவுக்கு தமிழகம் வளர்ந்துருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தமிழகம் வளரலை. தமிழகத்தில் இருக்கிற அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினரும் தான் பெருசாக வளர்ந்துருக்குறாங்க. அதைத்தான் நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒரு எதிர்க்கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தால் கூட 2 பேரும் அதிகாரத்தில் இருக்கிறப்ப ஒரு மாதிரி இணக்கமாக செயல்பட்டால் மட்டும்தான் நம்ம அந்த ஒரு மாநிலத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. வரப்போகிற 2026 நம்ம மத்திய அரசோடு இணங்கி நிறைய நலத்திட்டங்களை மாநில அரசு பெற்று தமிழகம் இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக உருவாக்குவதற்கு எந்த அரசு செயல்படுமோ அந்த அரசை நம்ம கொண்டு வந்தால் தான் மாநிலமும் வளரும். மாநிலத்தில் இருக்க நம்மளை மாதிரி ஏழை எளிய மக்களும் வளருவாங்க. சிந்தித்து செயல்படுவோம். அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். அது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம்.